முருகாசரணம். இப்பதிவில் கர்ம வினை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். நன்மை தீமை அடுத்தவரால் வருவதில்லை. ஒருவன் எந்த செயலை செய்தாலும் அல்லது நினைத்தாலும் அதற்குரிய பலனே வினை எனப்படுவது. அது நல்லதாக இருந்தால் நல்வினை, தீயதாக இருந்தால் தீவினை. ஆனால் இந்த வினையிலிருந்து தப்பிக்க விலக்குகளும் உண்டு. அதுதான் பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விடுவது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு உதாரணத்தை பார்த்து விடுவோம். நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் மீது கல்லை எறிந்தீர்கள் என வைத்துக்கொள்வோம். இது நீங்கள் செய்த செயல். அது அவர் காலில் பட்டு இரத்தம் வந்து விடுகின்றது. இதை வினை என்று எடுத்துக்கொள்வோம். அந்த இடத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடிவிட்டீர்களானால் அந்த நிகழ்வுக்கான எதிர்வினை செயல்படும். நீங்கள் அந்த வழியே செல்லும்போது இந்த வினையிலிருந்து தப்பிக்க நினைத்தால் அந்த கல்லில் உங்கள் கால் படாமல் செல்ல வேண்டும். ஆனால் கர்ம வினையிலிருந்து ஒருவன் தப்பிக்க நினைக்கும்போது, அதாவது அந்த கல்லை தாண்டி செல்ல முற்படும்போது, ஒரு மாடோ அல்லது வண்டியோ உங்களை குறுக்கே வந்து தள்ளிவிடும். முடிவாக கால் பட வேண்டிய இடத்தில் தப்பிக்க நினைத்ததனால் தடுக்கி விழுந்து அதே கல்லால் உங்கள் தலையில் அடிபட்டுவிடும். ஆனால் அவருக்கு அடிபட்ட உடனே அதற்காக வருந்தி அவரிடம் மன்னிப்போ அல்லது மருத்துவ உதவியோ செய்து விடுகின்றீர்கள் என வைத்துக்கொள்வோம். இங்கேயும் அதே கர்மவினை செயல்படும். அதாவது நீங்கள் அந்த தெருவெளியே செல்லும்போது உங்கள் கால் அந்த கல்லில் மோதி இரத்தம் வர வேண்டும் என்று அதே விதிதான் செயல்படும். ஆனால் அது செயற்படும் விதம்தான் வேறு. எப்படி என்றால், நீங்கள் அதே தெருவழியாக தான் செல்வீர்கள். ஆனால் உங்களை அறியாமல் மாட்டு சாணியிலோ அல்லது சேற்றிலோ காலை வைத்து விடுவீர்கள். இதனால் அந்த கல்லால் உங்கள் காலில் அடிபட வேண்டுமோ அந்த காலில் உங்கள் காலில் உள்ள சேற்றை துடைப்பதற்காக தேய்த்துவிட்டு சென்று விடுவீர்கள். அதாவது பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவீர்கள். இதில் அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. நீங்கள் செய்த செயலுக்கான விதிப்படி அந்த கல்லுக்கும் உங்கள் காலுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும். அதை நீங்கள் செய்வதால் அந்த கர்மவினை அங்கேயே முடிவு பெறுகின்றது. இதைதான் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பர் பெரியோர்கள். அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்திவிட்டால் உங்கள் செயலுக்குரிய எதிர்வினையும் நடந்து முடிந்து விடுகின்றது. உங்கள் செயலை கொண்டே வினையும், வினையை கொண்ட எதிர்வினையும், அந்த எதிர்வினையை செயல்படுத்த அந்த பொருளும் நிர்ணயிக்கப்படுகின்றதே தவிர மற்றபடி ஒன்றுமில்லை. இதைதான் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றனர். அதாவது நன்மை தீமை அடுத்தவரால் வருவதில்லை. எந்த செயலுக்கும் வினை ஏற்படக்கூடாது என்றால் நான் என்பதை விட்டுவிட வேண்டும். ஆன்மீகத்தில் இதற்கு பெயர் பூர்ண சரணாகதி. அந்த விதிவிலக்கு என்பது கூட இவர்களுக்கு தான். தன்னை அறிய முற்படுவதால் அவர்களுக்கு தரப்படும் சலுகைகள் தான் இது. எந்த ஒரு வினைக்கும் நீங்கள்தான் காரணம் என்ற புரிதல் ஏற்படும் போது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், கெட்டவனெல்லாம் நல்லா இருக்கானே என்ற எண்ணங்கள் மாறி உங்கள் தவறுக்கான வினைகள் தான் தற்போது நீங்கள் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் என்ற ஆழ்மன புரிதல் ஏற்படும். புரிதல் ஏற்படும் போது எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும். இறைவனிடம் எதை வேண்டுவது? ஒரு ஏழை தாயின் மகனுக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவள் வழிபடும் தெய்வம் மட்டும்தான். தன் மகன் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவள் கனவு. கடவுளிடமும் இதை குறித்து வேண்டுதல் வைக்கவே மகனும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றான். ஆனால் இவனது விதி வேலை கிடைக்கவே இல்லை. மறுபடியும் கவலை கொண்ட தாய் வேண்டவே மகனுக்கு நல்ல வேலையும் கிடைத்தது. சிறிது காலம்தான் சென்றது. மகனுக்கு விபத்து ஏற்பட்டு படுக்கையில் இருந்தான். அத்தாய்க்கு தெரிந்ததெல்லாம் அவனே என்பதால் மறுபடியும் ஒரு வேண்டுதல். இதுவே அத்தாய், கடவுளே எனக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடு என்ற ஒரே ஒரு முறை மட்டும் வேண்டியிருந்தால் அவள் வாழ்க்கையை வசந்தமாகியிருக்கும். புரியும்படி கூற வேண்டுமென்றால் ஒருவருடைய வேண்டுதல் என்பது நிரந்தரமான முடிவான ஒன்றாக இருக்க வேண்டும். அத்தாய் வேண்டியது எல்லாமே தற்காலிகமான தீர்வை தரக்கூடியது என்பதால் ஒவ்வொரு முறையும் வேண்ட வேண்டிய அவசியம் இருந்தது. மேலும் எதிர்வரும் கர்மவினை இதுதான் என்பது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கூடவே எனக்கு இந்த தேவை நிறைவேறினால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்ற தவறான கணக்கை போட்டுக்கொண்டு தற்காலிக தீர்வை நாடுகின்றோம். உண்மையில் எந்த ஒன்றில் எல்லாம் அடக்கமோ அந்த ஒன்றை வேண்டுதலாக வைக்க வேண்டும். அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறும் பொழுது அவனுக்கு அனைத்தும் வசமாகி விடுகின்றது. எனவே அவனது வேண்டுதல் என்பது
ஒரே ஒரு முறையோடு முடிவடைந்து விடுகின்றது. இதில் உங்களை சுற்றி உள்ளவர்களும் பயன்பெறுவர். எப்படி என்றால், அமைதியும் சந்தோஷமும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் சார்ந்தே உள்ளது. உங்கள் தாய்க்கு உடம்பு சரியில்லை என்றாலோ, உங்கள் மனைவி கோபப்பட்டாலோ, உங்கள் முன் ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்பட்டாலோ உங்களால் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுமா? முடியாதல்லவா? எனவே உங்கள் அமைதி என்ற வேண்டுதல் நிறைவேற உங்களை சார்ந்த மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கை தரமும் நல்லவைகளாக மாற்றம் பெறுகின்றன. இப்பதிவு உங்களுக்கு தெளிவாக புரிந்தால் இறைவனை நோக்கிய உங்களது பிரார்த்தனையும் ஒரு முறைதான். நன்றி.